உலகத்திலே ரொம்ப அசிங்கமான விஷயம் தெரியுமா? ரொம்ப 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 அசிங்கமான விஷயம் தெரியுமா? இவரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது. சில பேர் எல்லாரையும் கணக்கு போடுவான். அவர் அந்த போஸ்டர் இருக்கார்ல, அதை வச்சு முடிச்சிடலாம். அவர் வரும்போது அவர் கார்லேயே போய் அப்படியே இறங்கி விடலாம். அவன் வீட்டுக்கு இப்போ போனோம்னா காப்பி கொடுப்பான், காப்பி குடிச்சிடலாம். அப்படி இப்படி யாரை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதே ஒரு கணக்கா போட்டுட்டு போனா எவ்வளவு விகாரமா இருக்கும் உலகம். இன்னொருவரை பயன்படுத்திக் கொள்வது அல்லது உபயோகப்படுத்திக் கொள்வது என்பது எப்படி ஒரு அன்பா இருக்க முடியும்? இன்னைக்கு கூட பாருங்க, சில அம்மாமார்கள் அப்பாமார்கள் பிள்ளைகிட்ட சொல்வாங்க, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படி. நீ படிச்சு பாஸ் பண்ணி பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிச்சு அதான் அதான் அந்த இடம் தான் முக்கியம். படிச்சு அறிவாளி ஆகிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. படிச்சு சிறந்த மனுஷன் ஆகிங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. படிச்சு பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிச்சு அம்மாவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போவியா. ஒபாமாவோட ஒன்னா உட்காந்து காப்பி குடிச்சுட்டா இந்த அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும். நீ படிச்சு பெரிய ஆளாவது எதுக்குன்னு கேட்டா என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. நான் அதனால தான் சொன்னேன், இந்த நாமக்கல் பக்கத்துல எல்லாம் கோழி பண்ணை வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இப்பெல்லாம் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே கல்வி பண்ணை. எப்படி கோழிகள் மீது முதலீடு செய்திருக்கிறாரோ அப்படி பல பேர் குழந்தைகள் மீது முதலீடு செய்திருக்கிறார். They have invested certain lakhs. They have invested certain lakhs. நான் உனக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன், எதுக்கு? பிறகு நீ 80 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு. இது எப்படி ஒரு அன்பா இருக்க முடியும்? இது ஒரு பண்டமாற்று, இது ஒரு வாணிபம், இது ஒரு வியாபாரம். இது எப்படி அன்பா இருக்க முடியும்? இப்ப யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு அன்பே வடிவமான தாயார் ஏன் அது மாதிரி அந்த இடத்துல நடந்து கொண்டார்கள் அப்படின்னா, அவர்களுடைய அன்பு கூட இது என்னுடைய பிள்ளை என்ற உடமையினால் வந்ததே ஒழிய அன்பு என்பது உயிரின் பண்பு என்ற மலர்ச்சியால் வரவில்லை.